நம்ம வந்து இந்த பூத் இன்டர்நேஷனல் சர்க்யூட்டுக்கு அழைத்து வந்திருப்பது என்பது நீங்கள் பார்க்கின்ற அதே ஹோண்டாவுடைய ZR-V. இந்த ZR-V இந்த பூத் இன்டர்நேஷனல் சர்க்யூட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது பார்க்கலாம். புதுடெல்லியை அடுத்து இருக்கக்கூடிய கிரேட்டர் நொய்டாவில் இருக்கக்கூடிய பூத் இன்டர்நேஷனல் சர்க்யூட்டில் இருக்கோம். இது எத்தனை முறை வந்தாலும் சலிக்காத ஒரு இடம் இது. ஸோ இந்த முறை நம்ம வந்து இந்த பூத் இன்டர்நேஷனல் சர்க்யூட்டுக்கு அழைத்து வந்திருப்பது என்பது நீங்கள் பார்க்கின்ற அதே ஹோண்டாவுடைய ZR-V. ஏற்கனவே ஹோண்டா சிட்டி இருக்குது, எலிவேட் இருக்குது. ஸோ அதற்கு மேலாக தான் வந்து ஆக்சுவலாக வந்து ZR-V அவங்க பொசிஷன் பண்ணுறாங்க. ஜீப் மெரிடியன், ஸ்கோடாவுடைய கோடியாக், ஃபோக்ஸ்வாகனுடைய டைரான், ஸோ இது போன்ற கார்கள் களமாடக்கூடிய இந்த செக்மெண்ட்டில் தான் இன்னைக்கு இந்த ஹோண்டா ZR-V வந்திருக்கு. இந்த காரினுடைய முகப்பு எப்படி இருக்கிறது அதான் நான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த காரை எடுப்பில் நம்ம கவரக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கிரில் தான் கவர்கிறது. ஏன்னா இந்த வெர்டிகல் ஸ்லாட்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஆல் பிளாக்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது காருக்கு ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தை கொடுப்பதாக இருக்கிறது. அதே போலதான் ஆக்சுவலா இங்க இருக்கக்கூடிய இந்த பம்பராக இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய ஏர் கர்டன்ஸா இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய இந்த ஏர்டாமா இருந்தாலும் சரி, இந்த காருக்கு பொருத்தமான டிசைன்ல இருக்கிறத பாக்குறோம். அதே போலவே இங்க இருக்கக்கூடிய இந்த முகப்பில் இருக்கக்கூடிய ஹோண்டா என்ற முத்திரையும் சரி, இந்த முத்திரையை ஒட்டி இருக்கக்கூடிய இதனுடைய பானட்டும் சரி, இங்க இருக்கக்கூடிய கிரீஸ் கோடுகள், ஒவ்வொரு கிரீஸ் கோடுகளுமே ஆக்சுவலா வந்து ஒரு ஓவியத்துல ஒரு தேவையில்லாம ஒரே ஒரு கோடை கூட ஓவியன் வந்து ஆக்சுவலா தீட்ட மாட்டான். ஸோ அதே போலதான் இங்க ரொம்ப மினிமலிஸ்டிக்கான கோடுகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆக்சுவலாக ஃப்ளூயிடா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தது இங்க இருக்கக்கூடிய ஹெட்லாம்ப்ஸ் பார்க்குறோம். இது LED ஹெட்லாம்ப்ஸாக இருக்கிறது. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு அழகாக ஒரு டே டைம் ரன்னிங் லைட் இருக்கிறதையும் பார்க்குறோம். இதுவே ஒரு டர்ன் இண்டிகேட்டராகவும் செயல்படக்கூடியது. ஸோ இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாகவும் ரொம்ப ஸ்லீக்காகவும் இருக்கு. பக்கவாட்டு தோற்றம் எகைன் இங்க பார்த்தீங்கன்னா இங்க ஆக்சுவலாக மினிமலிஸ்டிக்காக தான் இங்க டிசைன் இருக்கு. ஸோ அதுவே இந்த காருக்கு வந்து ஒரு கம்பீரத்தையும் ஒரு அழகையும் ஒரு அடையாளத்தையும் கொடுப்பதாக இருக்கிறது. இந்த 18 இன்ச்சுக்கு இருக்கக்கூடிய இந்த அலாய்விலும் சரி, இந்த அலாய்விலை ஒட்டி இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய வீல் ஆர்ச்சும் சரி, இங்க இது கருப்பு வண்ண கார்ன்றதுனால இதெல்லாமே அழகாக வந்து ஒன்றோடு வந்து ஆக்சுவலாக அழகாக சிங்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஈவன் இங்க இருக்கக்கூடிய இந்த அவுட்டர் ரிவ்யூ மிரர் இருக்குல்ல, இதுவும் பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க. அதே போலவே இங்க இருக்கக்கூடிய கைப்பிடிகளும் இந்த பாடி கலர்லயே இருக்கு. உயரம் என்று பார்த்தாலும் ஆக்சுவலா 1.5 மீட்டருக்கு மேல 1.6 மீட்டருக்கு மேல உயரம் உள்ள கார் இது. வீல் பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் 2.6 மீட்டர் வீல் பேஸ் உள்ள கார். இதுல ஏராளமான பொருட்களை வைக்க முடியும். ஸோ இந்த பின் சீட்டுகள் இருக்கு இல்லையா, இதை 40-60 வரையில ஃபோல்ட் பண்ணோம்னா ஏறக்குறைய 1200 லிட்டருக்கு மேல கூட இங்க பொருட்களை வைக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் பொருட்களை வைப்பதற்காக இங்கே ஒரு சின்ன விளக்கு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ வந்து பூத் இன்டர்நேஷனல் சர்க்யூட்டில் இருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு சீட் வந்து கீழே இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கம்மியாக இருக்கும். அதனால வந்து இந்த சீட்டை வந்து நம்ம ரொம்ப கீழே வச்சிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 8 வகையில் வந்து நம்ம டிரைவர் சீட்டை நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். அதே போலவே நம்ம கோ டிரைவர் சீட் என்பதை 4 வகைகளில் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். இது ஆக்சுவலாக வென்டிலேட்டட் சீட் கிடையாது. இது எல்லாமே வந்து லெதர் சீட்ஸ் என்பது ஒரு அடிஷ்னலான ஒரு நன்மை. எல்லாம் கருப்பு மயம் என்பதை போல இந்த சீட்லேருந்து ஆரம்பித்து இங்கே சென்ட்ரல் கன்சோல்லேருந்து ஸ்டியரிங் வீல், இந்த டேஷ்போர்ட் எல்லாமே கருப்பு வண்ணமாக தான் இருக்கு. இந்த கருப்பு வண்ணத்துக்கு இடையே ஒரு குரோம் கோடுகள் மட்டும் இழையோடுது. இந்த இடத்துல ஹனிகோம் இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த டேஷ்போர்டுக்கு வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கு கொடுக்குது. ஸோ இங்கே ஏசி வெண்ட் வந்து இருக்கிறது இடமே தெரியாமல் அது வேலையை செய்து கொண்டு இருக்கிறது. இங்கே நிறையவே வந்து ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்போ வரக்கூடிய கார்கள்லாம் ஃபிசிக்கல் பட்டன்ஸ் அதிகமாக இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இங்கே இருக்கிறது நம்மளால கவனிக்க முடிகிறது. ஏசி திருகுகளாக இருந்தாலும் சரி, இந்த ஏசி வெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய இந்த விசையாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்ததாக இந்த சென்டர் கன்சோல் வரும். இந்த சென்டர் கன்சோல்லையும் இந்த லெதர் பேடிங் கொடுத்துருக்காங்க. இது இந்த காருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ஒரு தோற்றத்தை ப்ரீமியமான ஒரு லுக்கை கொடுக்கறத பார்க்குறோம். ஒரு ஒயர்லெஸ் சார்ஜருக்கான ப்ரொவிஷன் இங்கே இருக்குது. 2 கப் ஹோல்டர், பெரிய கப்பே வைக்கலாம். இங்கே ஒரு பவர் அவுட்லெட் இருக்குது. சென்டர் கன்சோல்லையும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கார் இது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 லிட்டர் இன்ஜினோடு இயங்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ECVT கியர் பாக்ஸ். இது அந்த கியர் செலக்டர் என்பது இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேறு ஒரு வடிவத்தில் வேற ஒரு டிசைனில் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதே போலவே இங்கே டிரைவ் மோட்ஸ்னு இருக்குது. ஸோ 3 டிரைவ் மோட்ஸ் இங்கே இருக்குது. ஈகோன்ற டிரைவ் மோட் ஒன்று இருக்குது, நார்மல் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான விசை இங்கே இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதே போலவே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலாக இது ஏறக்குறைய ஃப்ளோட்டிங்காகவே இந்த சென்டர் கன்சோல் இருக்குது. அதற்கு அடியில் ரொம்ப மறைச்சி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக
2 சி டைப்புக்கான யூஎஸ்பி போர்ட் இங்கே இருக்கிறத நாம பார்க்க முடிகிறது. சார் அதுக்கடுத்து இந்த ஸ்டீரிங் வரலாம். இந்த ஸ்டீரிங்கில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மீட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது போல் பிடிப்பதற்கு வசதியாக பெரிதானதாக இருக்கிறத நான் பார்க்க முடியுது. இங்கே ஒரு லெதர் ரேப் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு தையல் வேலைப்பாடு இருக்குது. இந்த 3 ஸ்போக் ஸ்டீரிங் வீலில் நிறைய வந்து ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான விஷயம் இங்கே தான் இருக்குது. இந்த காரினுடைய பின்புறம் ரொம்ப வசதியாக இருக்கிறத பார்க்குறோம். ஈவன் இது ஏறக்குறைய ஒரு ஃப்ளாட் ஃப்ளோராகவே இருக்குது. இங்கே நமக்கு ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த விசைகளும் இங்கே இருக்கிறது. இங்கேயும் திரும்ப பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட் இங்கே இருக்கிறத பார்க்குறோம். 2 புறமும் கைகளை வைத்துக் கொள்வதற்காக அந்த இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது, இங்கேயும் ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ரொம்ப வசதியாக இங்கே இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இடையில் இருக்கக்கூடிய பயணி என்பது அவங்க அநேகமாக இருக்க மாட்டாங்க, சிறுவர்கள் தான் இருப்பாங்க. அதனால தை சப்போர்ட் இல்லாத ஒரு சின்ன சீட்டாக இந்த இடையில் இருக்கக்கூடிய பயணிக்கான சீட் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடையில் இருக்கக்கூடிய பயணிக்கு வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. கார் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறைய ரீடிங் லைட்டிங் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதே போலவே இந்த இடத்துல ஒரு கிராப் ஹேண்டில் இருக்கிறதையும் பார்க்குறோம். இந்த காரில் வந்து 12 ஸ்பீக்கர்கள் இருக்குது. இந்த போஸ் மியூசிக் சிஸ்டமும் இங்கே இருக்கிறதுனால பாடல்களை கேட்பது என்பது, இசையை கேட்பது என்பது ஒரு இனிமையான அனுபவமாக இந்த காரில் இருக்கும். இந்த புத் இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்டில் இந்த ஹோண்டா எஸ்ஆர்வி இப்போ இருக்குது. இந்த ZR-V இந்த புத் இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது பார்க்கலாம். ஸோ ஹியர் வி கோ. இந்த ஹோண்டா ZR-V ஓட்டுவதற்கு எப்படி இருக்கிறது? ஆக்சுவலாக இதில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இட்ஸ் அ ஹைப்ரிட் கார். இதில் வந்து டூயல் மோட்டார் இருக்குது. இது இல்லாமல் ஒரு பெட்ரோல் இன்ஜினும் இருக்கிறது. அந்த பெட்ரோல் இன்ஜின் வந்து 16 வால்வுகளும் 4 சிலிண்டர்களும் கொண்ட 2 லிட்டர் டைரக்ட் இன்ஜெக்ஷன் இன்ஜின் அது. ஸோ இது வெளிப்படுத்தக்கூடிய சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 174 HP அளவுக்கு ஒரு சக்தியையும் ஒரு 315 நியூட்டன் அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்தக்கூடிய இட்ஸ் கம்பைன்டு. இப்போ வந்து இது மட்டும் நம்ம வந்துட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இப்போ எலக்ட்ரிக் EV மோட்ல இது போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்லோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம். இது 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு குறைவாக, அதாவது ஒரு சிட்டி ஸ்பீட்னு கூட வச்சுக்கலாம், போகும்போது இது வந்து எலக்ட்ரிக் மோட்ல போகும். கொஞ்சம் ஆக்சலரேஷன் கொடுக்குறோம். ஸோ ஆக்சலரேட்டர் பெடலை கொஞ்சம் இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இது போல தருணங்கள் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பெட்ரோல் இன்ஜின் என்பது செயல்பட ஆரம்பிக்கிறது. இந்த பெட்ரோல் இன்ஜின் செயல்பட ஆரம்பித்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி என்பது பேட்டரிக்கும், பேட்டரியிலிருந்து மோட்டாருக்கும் இப்போ செல்வதை பார்க்குறோம். நமக்கு முன்பாக இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த காரினுடைய அதிகபட்ச வேகம் என்ன அப்படின்னு கூட நம்ம பார்க்க முடியும். ஸோ இவங்க கிளைம் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா 0 to 100 வந்து 7.9, அதாவது 8 வினாடிகளுக்குள்ள தொட்டு விட முடியும்னு சொல்றாங்க. மணிக்கு 172 கிலோமீட்டர் மட்டும் இதனுடைய டாப் ஸ்பீடை அச்சீவ் பண்ண முடியும்ன்றாங்க. பட் இன்னைக்கு இவங்க வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த பிரேக்கிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து எந்த விதமான அலுங்கலோ குழுங்களோ இல்லாமல் சாலிடாக நிற்க சொல்கிற இடத்துல இந்த கார் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக இந்த காரினுடைய ஸ்டேரிங் எப்படி இருக்குது, ஹேண்ட்லிங் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே நமக்கு ஒரு ஷார்ப்பான வந்து ஒரு வளைவு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த ஸ்டேரிங் இருக்குல்ல, இந்த ஸ்டேரிங் வந்து ஹெவியாக தான் இருக்குது, ஹெவியாக தான் இருக்கணும். எந்த அளவுக்கு செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்க. ஸோ அதற்கான இன்னொரு சோதனை தான் அப்புறம் எதில் இருக்குது, இந்த ஸ்லாலம். இந்த ஸ்லாலம் டெஸ்ட்டில் இந்த ஸ்டேரிங் வந்து நாம் இடுகின்ற கட்டைகளை எப்படி உள்வாங்கி கொண்டு அது எப்படி செயல்படுத்துது அப்படின்னு நான் பார்க்குறோம். ஸோ ரொம்ப ப்ரிசைஸாக நாம் என்ன நினைக்கிறோமோ அதை இது செயல்படுத்துறதை நான் பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்டேரிங் என்பது இந்த காரினுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கடுத்ததாக இந்த காரினுடைய ஸ்டெபிலிட்டி நாம் இப்போ பார்த்தோம். ஸோ இது போல் வந்து ஒரு கார்னர்ஸில் வேகமாக சென்று திரும்பும் போது கூட ஒரு பாடி ரோல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறத நாம் பார்க்க முடியுது. அதற்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சீட்டு தான். இந்த சீட் வந்து நம்ம அரவணைத்தபடி இருக்கிறது. ஸோ அதுவும் இதற்கான ஒரு முக்கியமான காரணமாக திகழ்வதை பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது இந்த காரில் வெளிச்சத்தம் இந்த காருக்குள்ளே கேட்குதா அப்படின்னு அதையும் நம்ம இப்போ கவனிக்கிறோம். நம்ம ஹெல்மெட் போட்டிருக்கோம். ஹெல்மெட் போட்டிருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து இந்த வெளிச்சத்தை கேட்கலையா, இல்லை உண்மையிலேயே வந்து இந்த இன்ஜின் சத்தமும் இங்கே இருக்கக்கூடிய ரோட் நாய்ஸும் கேட்கலையா அப்படின்னு நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய விண்ட்ஷீல்ட் தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய கார்பெட் வரையில் எல்லாமே வந்து சத்தத்தை வடிகட்டக்கூடிய ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே NVH பிரமாதமாக இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். இந்த சஸ்பென்ஷன் என்பது ஆக்சுவலாக வந்து எந்த விதமான அதிர்வுகளையும் இந்த காருக்குள்ளே இருக்கக்கூடிய பயணிகளுக்கு கடத்தாமல் இங்கே இருக்கிறதே நாம் இங்கே உணர முடியுது. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது இந்த கார் வந்து ஏறக்குறைய மிதக்கிற மாதிரியே போயிட்டுருக்கு. இந்த ட்ராக் என்பது வந்து எந்த விதமான மேடு பள்ளங்களும் இல்லாத ஒரு சாலை. ஸோ இதில் போகும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப செட்டில்டாக இது போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். என்னதான் வேகமாக போனாலும் எந்த விதமான ஒரு பாடி ரோலும் இல்லை, ரொம்ப நிலைத்தன்மையோட சாலிடாக இந்த கார் இயங்குறதை பார்க்குறோம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காருடைய முன்பக்கம் இருப்பது என்பது மேக்பர்சன் செட் வித் காயில் ஸ்ப்ரிங். அதே போல காருடைய பின்புறத்தில் இருப்பது என்பது மல்டி லிங்க் வித் டார்ஷன் பீம், அந்த காயில் ஸ்ப்ரிங் கூட சேர்ந்து இருக்கு. இது இல்லாமல் ஒரு ஆன்டி ரோல் பாரும் இருக்கு. கூடுதலாக ஷாக் அப்சர்வர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் ஹைட்ராலிக் நைட்ரஜன் கேஸ் நிரப்பப்பட்ட ஒரு ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. ஸோ காருடைய முன்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வென்டிலேட்டட் டிஸ்க் பிரேக் இருக்கு, காருடைய பின்பக்கத்தில் டிஸ்க் பிரேக் இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை
ஹோண்டாவுக்கு இந்த ஹோண்டா ZR-V தான் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்க போகுது. இது வந்து ஒரு பெரிய மாஸ் மார்க்கெட் கிடையாது, ரொம்ப ரொம்ப சின்ன மார்க்கெட் தான், ஆனால் ப்ரீமியம் மார்க்கெட். இந்த ப்ரீமியம் மார்க்கெட்டில் ஹோண்டா எந்த அளவுக்கு தன்னுடைய அடையாளத்தை, தன்னுடைய இருப்பை உறுதி செய்து கொள்ளும், அதுதான் இங்கே முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ இந்த காரில் நிறைய பலங்கள் இருக்கிறது. அதாவது ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு டிரைவிங் வேணும், சிட்டி டிரைவும் வேணும், அதே சமயத்தில் ஹைவேஸும் போவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, சொகுசாக பயணம் பண்ண வேணும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அதே சமயத்தில் வேகமும் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல கஸ்டமர்களுக்கு இந்த கார் மிக பொருத்தமான ஒரு காராக இருக்கும்.